நான்காவது அம்பு ஊழியர்களுடைய குடும்பத்திற்கு எதிராக, விசேஷமாக ஊழியர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், சபையில் இருக்கிற முக்கியமாக ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு எதிராக சத்துரு எய்கிற ஒரு வலிமையான அம்புன்னு கூட சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏரோ, சாட்சியை கெடுக்கும்படியாக அது எய்யப்படுகிறது. நம்ம இப்போ கேள்விப்படுகிறோம், அநேக ஊழியர்களுடைய வீழ்ச்சிகளை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். அப்போது இந்த காரியம் இப்படி ஆயிடுச்சான், இந்த ஊழியர்களுக்கு இப்படி ஆயிடுச்சான், இவைகள் எல்லாவற்றையும் பேசுவதற்கு முன்னாடி நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாம் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமென். நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் இந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு நினைக்கிற நாம் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஸோ மிகுந்த பாரத்தோடு ஒரு நாள் நான் தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் நான் ஊழியத்தில் பார்க்குறோம், ஊழியக்காரர்கள் மத்தியில், ஊழிய குடும்பங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி காரியங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஏன்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியத்தை உள்ளே வரோம். ஸோ என்ட்ரி கேட்லேயே பயங்கரமாக என்ன இருக்குது, பயங்கரமான டெஸ்டிமனிஸ், பயங்கரமான சாட்சிகள் நம்மை அச்சுறுத்தும்படி இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையை ஊழிய பாதையில் நான் சந்திக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன, இந்த என்ட்ரி கேட்லேயே என்ன பண்ணிடுங்க, இசப்பா வெளியில் அனுப்பிச்சி விட்ருங்க. நான் என்ன பண்ண விரும்பலை. நான் அவ்வளோ தூரம் போயிட்டு உங்கள் நாமத்தை அவமானப்படுத்தும்படி, உங்கள் நாமத்தை கனவீனப்படுத்தும்படி ஒரு காரியம் அதை நான் செய்து அந்த இடத்துல உங்களை நான் துக்கப்படுத்தி நான் வேதனைப்பட விரும்பலை. என்னை இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க, நிப்பாட்டிடுங்க இசப்பா. நான் உமக்கு பிள்ளையாக இருந்து நான் இந்த வாழ்க்கையை என்ன பண்ணிடுறேன், வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுறேன்னு நான் ஆண்டோடைய சமூகத்திலே ரொம்ப கண்ணீரோடு காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். சங்கீதம் 91:7 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கொரோனா காலத்தில் நம்ம இதை அடிக்கடி வாசிச்சுட்டு இருந்தோம். பேண்டமிக் சிச்சுவேஷனில் இந்த வசனம் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. அந்த வசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமேன். சத்துரு இந்த சாட்சியை கெடுக்கும்படி எய்கிற அம்பு, இந்த அம்புனால இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 10,000 பேர், எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழியர்கள் அப்படியா, ஊழியர்களுடைய குடும்பத்தில் இப்படியா, இந்த சபை போதகர் இப்படியா, இந்த சபைக்கு போறவர்கள் இப்படியான்னு எத்தனை 1000 சாட்சிகள் உங்களையும் என்னையும் அச்சுறுத்தும்படியாக சத்துரு அவனுடைய காரியங்களை நகர்த்தி கொண்டே வந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது, அந்த அம்பு உன்னையும் உங்களையும் என்னையும் அணுக போறதே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லிடலாமா? கர்த்தர் நம்மோடு கூட அவர் தெளிவாய் சொல்லுகிறார், அது உன்னை அணுகாது. ஆமேன். இந்த சாட்சியை கெடுக்கும்படியாய் எய்யப்படுகிற அம்பு நம்முடைய இயேசு ஆசீர்வதிக்கிற எழுப்புதல் ஊழியத்தை அணுகாது. ஆமேன். இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்ய வரும்போது, ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள், வீழ்ச்சிக்கான காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம், எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் சாட்சி கெட்டு போயிருமோங்கிற பயம், ஒருவேளை எல்லாருக்குள்ளேயும் அந்த பயம் இருக்கும். ஆண்டவரே, நான் உங்கள் நாமத்தை துக்கப்படுத்திடக்கூடாது, ஆண்டவரே, என் நிமித்தம் உங்களுடைய நாமத்திற்கு ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாது. இந்த ஒரு எண்ணத்தை முன்பாக வைத்து தான் எல்லா ஊழியர்களும் தங்கள் ஓட்டத்தை துவங்குவாங்க. யாருமே ஆண்டவரை அவமானப்படுத்தணும்னு ஊழியத்தை செய்கிறது இல்லை. எல்லாருமே இதே பாயிண்ட்ல தான் தொடங்குறாங்க. ஆனால் ஆண்டவருடைய சாட்சி யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுறவுமானிய இவரை போல இந்த உலகத்துல யாருமே இல்லை. யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிற யோபு. ஆமேன். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக சாட்சியோடு இருக்கணும், ஆண்டவருக்காக வைராகியமான காரியங்களை செய்யணும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னு தான் ஊழியத்தில் வருகிறோம். ஆனால் நம்ம சம்வேர் அந்த உத்தமத்தில் உறுதியாக நிற்க மிஸ் ஆகும்போது ஆண்டவருடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிற மாதிரி காரியங்களை சத்துரு நம்மை கொண்டு செய்ய வச்சிடறான். அப்போது நம்முடைய மனதில் ஆழமாய் பதிய வேண்டிய ஒன்று என்னது, நம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி. யோபு புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நாளில் சாட்சியை கெடுக்கும்படியாய் சத்துரு எய்கிற அம்பை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம், 2வது அதிகாரம் 3வது வசனம், ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்லுகிற சாட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்படி தானே? யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது,
அந்த ஊர் ஜனங்கள் காமனாக ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு ஸ்டோரி இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த ஊரில் ஒரு மனுஷன் இருந்தார், இவர் இப்படி இருந்தார். அப்போது உலக பிரகாரமாய் மனிதர்கள், அந்த சொசைட்டி சொல்லுகிற சாட்சி என்ன சொல்கிறாங்க? யோபு 1:1 வாசிக்கலாமா? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஒரு ஆமீன் சொல்லலாமா? இப்போ இந்த ஸ்டோரி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது சொல்றாங்க, யோபுன்னு ஒருத்தர் இருந்தார் ஊத்ஸ் தேசத்துல. அவர் எப்படி இருந்தாருங்கிறத சொசைட்டி யோபுவை குறித்து கொடுத்த சாட்சி. அதே அதிகாரம் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். இது தேவன் யோபுவை குறித்து கொடுத்த சாட்சி. முதலாவது சொசைட்டி அவரை குறித்து கொடுத்த ஒரு சாட்சி. 2வது கர்த்தர் யோபுவை குறித்த சாட்சி. 2 சாட்சியும் எப்படி இருக்கு? பிக்சர் பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு, அப்படிதானே? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை யோபு உடையவராய் இருந்தார். இதுல இன்னொரு பியூட்டியான சாட்சியை நம்ம வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ அப்படின்னு என்ன யார் சொல்றா? இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு சாட்சி என்னதுதான்? மனைவியோட சாட்சி தான். ஆமென். ஒருவேளை வெளியில எப்படி ஒரு பப்ளிக்ல தன்னுடைய கணவனை பத்தி மனைவி கிட்ட சாட்சி கேட்டோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அப்ரிஷியேட் பண்ணி என் கணவர் வல்லவர், நல்லவர், அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு பப்ளிக் ஃபோரம்ல பேசிடுவாங்க. ஆனா இது வீட்டில் நடக்குது இந்த விஷயம். யோபுவுக்கு எல்லாமே அவர் அந்த இழப்பை சந்திச்சு, அவருடைய என்ன சொல்றது, சரீரத்தில் வியாதிகள் வந்து அவர் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆன ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது யோபுவோட மனைவி வந்து சொல்கிறாங்க, நீ செஞ்ச பாவத்தில் தான் இப்படி அனுபவிக்கிற அப்படின்னு சொல்கிற மனைவிகளை நம்ம பார்த்துருப்போம். நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் என்னது, அரசன் அன்றே கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். நான் அன்னையிலிருந்து நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், நீ கேட்கல. கடைசியில் உனக்கு பார்த்தியா, இப்போ கடவுளே தண்டிச்சிட்டார். அப்படி சொல்லலை யோபுவின் மனைவி. இன்னும் நீ உன் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறியா? இவ்வளோ பட்டுட்ட, இவ்வளோ ஆண்டவர் உன்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டாரு. இப்போ உனக்குன்னு அடுத்த வேலை சாப்பாடுக்குன்னா ஒன்றும் இல்லை. உன் சரீரத்தை வைத்து அடுத்து சம்பாதிக்கிறதுக்கான பலன் ஒன்றும் இல்லை. நீ யாருக்காக சம்பாதிக்கணும்னு நினைச்சு அந்த பிள்ளைகள் இல்லை. ஆனால் இவ்வளோ சூழ்நிலைகள் நடந்ததுக்கு பிற்பாடும் இன்னும் உன்னால் அந்த உத்தமத்தில் எப்படி உறுதியாக நிற்க முடியுதுன்னு யோபுவோட மனைவி, இது அவங்க 2 பேருக்கும் நடக்கிறதான கான்வர்சேஷன் கேட்குறாங்கன்னா, அப்போ யோபு உத்தமத்தில் உறுதியாக இருப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணிச்சிருப்பாருன்னு யோசிப்பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு ஃபேவராக நடந்துக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பாடலை பாடுறதுக்கோ ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கோ வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருந்தால் சந்தோஷமாக கிளம்பி வருவோம். நம்முடைய சூழ்நிலைகள் ஓகே, இது ஓகே, நம்மளுக்கு லீவ் இருக்கா, ஓகே, நம்மளுடைய சரீரத்தில் ஹெல்த் இருக்கா, ஓகே, இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான பணம் 10 ரூபா பாக்கெட்டில் இருக்குதா, இவைகள் எல்லாம் இருந்தால் நான் ஊழியத்திற்கு சந்தோஷமாக வருவேன். இதில் எங்கே எல்லா இடமும் அப்படியே ஒவ்வொரு இடமா லாக் ஆகிக்கிட்டே வருதுன்னா நம்ம ஊழியத்துக்கு வருவோம், நம்ம முகமே காமிச்சு கொடுத்துரும், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை ஏதோ பாக்கெட்டில் பைசாவில் பிரச்சனை, இந்த மாதிரி நம்முடைய ஊழியம் செய்வதற்கான ஸ்தலத்துக்கு வரும்போதே, நம்ம ஆராதிக்க வரும்போதே ஒருவேளை கண்ணீரோடு வரும், ஆண்டவரே நான் ஆராதிக்க தானே வரேன், ஆண்டவரே உங்களுக்காக ஊழியம் செய்ய தானே வரேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த நன்மை நடக்கலை, எனக்கு ஏன் இந்த காரியம் என்று புலம்பிக் கொண்டே வரலாம், சில கண்ணீரோடு வரலாம். நம்மளை பார்க்குறவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, எப்பவும் மாதிரி இந்த பிரதர் இல்லை, எப்பவும் இவர் வரும்போது நல்ல
நல்ல சிரித்த முகத்தோடு நல்ல ஒரு சந்தோஷமாக வருவார். இன்னைக்கு சபைக்கு அவர் அப்படி வரலங்கிறத ஒரு 4வது நபர் 3வது நபர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய முகத்தோற்றம் என்ன பண்ணிடும், காணப்படும். நமக்கு எல்லா திங்ஸும் ஆல்ரைட்டாக இருந்தால் தான் நம்மளால் இங்கே வந்து நின்று பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிகிறது. ஆனால் இங்கே யோபு இருக்கிறாரு. அவருடைய சூழ்நிலையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் எல்லாவற்றையும் இழந்ததுக்கு பிற்பாடு ஒருவேளை அவர் மனைவி கிட்ட கூட புலம்பி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரேன்னு அவர் என்ன பண்ணலை, புலம்பி இருந்தால் அந்த மனைவி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆமாம் அவர் சரி கிடையாது, அவர் அப்போவே எனக்கு டவுட் வந்தது, நீ டெய்லி பலி செலுத்த போகும்போதே எனக்கு வேண்டாம், இது வீண் செலவுன்னு நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, 4 பேஜுக்கு பேசி அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாமல் போயிருக்கும். ஆமென். ஆனால் இவ்வளவு நடந்ததுக்கு பிற்பாடும் யோபு தன்னுடைய சரீரம் முடியல, தன்னுடைய பாக்கெட்டில் 10 பைசா கிடையாது, தன்னுடைய வேலைக்காரர்கள், ஆடு இருந்தால் தானே அதை மேய்க்கிற வேலைக்காரர்கள் இருப்பார்கள், இவரே இப்படி சரீரத்தில் வியாதியோட பிரச்சனையோடு இருக்கார், எல்லாத்தையும் இழந்துட்டார், ஏதோ தெய்வ கோபம் இவர் மேலே வந்துருச்சுன்னு கூட இருந்தவர்கள் எல்லாம் ஓடுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ரெடியாகி இருப்பாங்க. இவருக்குன்னு ஆறுதலுக்கோ ஆதரவுக்கோ யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்சு அவன் தேவனை துதிச்சாரா இல்லை ஆராதிச்சாரா இல்லை தேவனே என்னை பாருங்கன்னு அப்படி மௌனமாக உட்கார்ந்துருந்தாரா தெரியல. அந்த சூழ்நிலையை பார்த்து தான் யோபுவின் மனைவிக்கு ஒரு 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 வெறியான ஒரு கோபம் வருது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இந்த தெய்வத்தை பார்த்துட்டு நீ எப்படி உன்னால உட்கார முடியுது, இன்னும் நீ உன் உத்தமத்துல இருக்கிறியா? கர்த்தர் இடத்துல நான் இந்த காரியங்களை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, உத்தமத்துல உறுதியாய் நிற்கிற யோபுவை போல உத்தமத்துல உறுதியாய் நிற்கிற ஊழியர்களை என் கண்கள் தேடி கொண்டு இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? யோபு மாதிரி நான் அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக யோபுவோடைய சரித்திரத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். யோபுவோட காரியங்கள் தன்னுடைய மனைவி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தில். நம்மளுடைய ஃபேமிலியில் நம்ம கூட இருக்கிற நபர்கள் சொல்ல முடியுமா, அவர் உத்தமர், இவ்வளோ சூழல் நடந்தும் இப்படி ப்ரேயர், இப்படி ஆண்டவருக்காக அவர் நிற்கிறாரா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி நம்ம என்னைக்காவது உத்தமத்தில் இருந்துருக்கிறோமா? நான் என்னோட லைஃப்பில் யோசிச்சு பார்த்தேன், நான் அப்படி இல்லை. நான் ரொம்ப ஆண்டோடைய சமூகத்தில் அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், ஆண்டவரே நான் பிறந்தது கிறிஸ்டியனா, ஒரு ஊழியர் குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். உங்களுடைய வார்த்தையை நான் டெய்லி கேட்டேன். டெய்லி ஜெப சத்தமும் துதி சத்தமும் என் காதுகளில் தொனிச்சிட்டே தான் என்னுடைய வாழ்க்கை நான் வளர்ந்தது. சுற்றி ஃபுல்லாக ஒரு ப்ரேயர்ஃபுல் அட்மாஸ்பியரில் தான் நான் என்ன பண்ணேன், வளர்ந்தேன். அநேக சத்தியங்களை கேட்டு தான் வளர்ந்தேன். ஆனால் நான் உத்தமமாக இல்லை. எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் ஆராதிப்பேன், எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் ஊழியத்துக்கு வருவேன். ஒருவேளை என் பலவீனங்கள் என்னால் தாங்க முடியலன்னா மாடியிலிருந்து கீழே இறங்கி வர முடியாமல் கூட நான் இருந்திருக்கேன். எனக்கு பலவீனம்னு சொல்லி நான் இறங்கி வராமல் கூட இருந்திருக்கேன். ஏதோ ஒரு மார்க் நம்ம வச்சுருக்கிறோம், அதெல்லாம் ஓகேன்னா தான் நம்ம ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறதுக்கு வருகிறோம். அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்போது இத்தனை சத்தியங்களை கேட்டு இத்தனை ஆவிக்குரிய காரியங்களை அனுபவங்களை பெற்றுக்கொண்ட நானே ஆண்டவருக்காக கிரைட்டீரியா வச்சு தான் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வரணும்னா, நான் உத்தமத்தில் உறுதியாக நிற்கலைன்னா, புதிதாய் உருவாகிற சந்ததிகள் உத்தமத்தில் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் இன்னும் எவ்வளோ எண்ணெய் ஒடுக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவருடைய சமூகத்தில். இப்போ இன்னும் நான் எவ்வளோ காரியங்களை நான் என்ன ஒடுக்கணும், என் மாம்சத்தை ஒடுக்கணும், இன்னும் நான் எவ்வளோ காரியங்களை அர்ப்பணிக்கணும். நம்முடைய வாஞ்சைகள் ஆண்டவருக்காக ஊழியத்தை செஞ்சிடணும்னு ஆசைப்படுறோம். நம்முடைய சாட்சி நிமித்தம் அநேகர் தொடப்படணும், தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் உத்தமத்தில் உறுதியாக நிற்கணும்னு நம்ம என்னைக்காவது வெறியாக ஜெபிச்சிருக்கோமா? அந்த ஒரு வைராக்கியத்தோடு நம்ம ஜெபிச்சிருக்கோமா? இல்லை ஒரு பாயிண்டில் இதா தேவனா உலகமா, தேவனா இந்த காரியமானு வரும்போது தைரியமாக தேவனுக்காக சூஸ் பண்ணி போய் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க நம்மளை பார்த்து என்ன மனுஷன் இவன், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் தேவன் ஆண்டவர்னு போறாருன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நடந்திருக்கோமா? நடக்கலைன்னா நம்மளை கொஞ்சம் திங்கரிங் வேலை பார்க்கணும். ஆமேன். நம்மை கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு முன்பதாக ஆண்டவருக்காக மலைகளை பேர்த்து எடுக்கணும். எல்லாருக்குமே ஆசை தான்,
எல்லாருக்குமே ஆசை, ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணணும், நான் பயங்கரமான ஊழியத்தை கர்த்தருக்காக நிறைவேற்றணும், ஒரு கூட்டமான ஜனங்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதமாக பயன்படுத்தணும். எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறதற்கு நான் ஆசைப்படுறேன்னா? யோசேப்பு என்ற மனிதனை குறித்து நமக்கு தெரியும். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே தன்னுடைய தாயை இழந்தவர், அப்படி தானே? பென்யமீன் பிறக்கும் போதே அவங்க தாய் ராகேல் என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. யோசேப்பு இப்போ சின்ன வயசுலேயே தன்னுடைய தாயை இழந்து வளர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிறது, சகோதரர்கள் தன்னை பகைக்கிறத யோசேப்பு ரியலைஸ் பண்ணிட்டு தன் தகப்பன் தன்னுடைய சகோதரர்களை விசாரித்து வர அனுப்பும்போது சந்தோஷமாக பிரதர்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு போகிறாரு. தகப்பனுடைய அன்பு அவனுக்கு ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்தது, உண்மைதான். ஆனால் சகோதரர்களை பார்க்க வரும்போது இங்கே சகோதரர்களால் அவருக்கு ஒரு குழி ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த குழியில் போட்டாங்க. குழியில் போட்டதை எடுத்து என்ன பண்ணாங்க? மீதியானர்கள் கையில் விற்று போட்டாங்க. யோசேப்பு இப்போ எங்கே போகிறாரு? எந்த தேசத்துக்கு போகிறாரு? எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு செல்லப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, அம்மாவை இழந்துட்டார். சின்ன வயசுலேயே அம்மாவோட ஆதரவு இல்லை. தனக்கு அன்பாக இருந்த அந்த தகப்பனுடைய அன்பை சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவனை எதிர்த்து காரியங்களை செய்து இப்போ தகப்பனை விட்டும் பிரிஞ்சாச்சு. இப்போ அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். இப்போ மாதிரி வாட்ஸ்அப்பில் நான் அடிமையாக கொண்டு போயிட்டேன்னு மெசேஜ் அனுப்புறதுக்கு முடியல. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நாள் பரியந்தம் இன்னமும் அடிமை தான் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அந்த டைமில் போத்திபாருங்கிற மனிதனுடைய வீட்டில் வேலைக்காக சேர்கிறார். போன உடனே என் வீட்டை எல்லாத்தையும் பார்த்துக்குப்பா அப்படின்னு சாவி கொடுத்துட்டு போனார். அவர் அடிமையாய் போயிருக்காரு. ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சிருப்பார் இல்லை? அந்த மனிதனுடைய கர்த்தருடைய கிருபை அவர் மேலே இருந்தது, கர்த்தருடைய வழிநடத்துதல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ஆனர் அவருக்கு கிடைச்சி ஒரு இடத்துக்கு வரும்போது இப்போ அவருக்கு தாயுடைய அரவணைப்பும் இல்லை, தந்தையோட அரவணைப்பும் இல்லை, சகோதரர்களால் அவர் ஒரு மாதிரி சிச்சுவேஷன் மத்தியில் இனிமேல் சகோதரர்களை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் பாவம் செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த காரியங்களை, அந்த சூழ்ச்சியை சத்துரு வைக்கிறான். எவ்வளோ தந்திரமாய் சத்துரு அந்த வலையை விரிச்சிருப்பான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இவன் நல்லா இருக்கும்போது, ஒருவேளை தன்னுடைய தகப்பன் தாயோடைய வீட்டில் இருக்கும்போது கேஷுவலாக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு இருக்கும்போது அந்த பாவ சோதனை அவருக்கு வரலை. அவர் லைஃப்பில் எல்லாவற்றையுமே விரக்தியும் வேதனையும் கண்டிடும். நார்மலாக ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தை அவங்க வளர்க்கப்படுற சூழ்நிலை அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்கங்கிறது. ஜஸ்ட் ஒரு படிப்பிற்காக தாயை பிரிந்து ஒரு ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறோம். நம்ம முகம் காமிச்சு கொடுக்குதா இல்லையா? வீட்டுக்கு போகலை, ஒரு மாதம் வீட்டுக்கு போகல, நம்ம முகம் என்ன ஆயிடுது? அப்படியே சுருங்கி போயிடுது. ஐயோ, அம்மாவை போய் 2 நாளாவது போய் பார்த்துட்டு வந்துடணும். இப்போ யோசேப்பு தன்னுடைய தாய், தகப்பன், தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய இரத்த உறவுகளான எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் அதே தேசத்தில் இல்லை, ஏதோ ஒரு தேசத்தில் பெரிய போஸ்டிங்கில் இல்லை, வேலைக்காக இல்லை, படிப்பிற்காக இல்லை, அடிமையாக ஒரு வீட்டில் போயிருக்கிறார். அப்பா வீட்டில் செல்லமாக நல்ல அங்கிகளை போட்டுக்கொண்டு பலவர்ண அங்கியோடு சுற்றிட்டு இருந்த யோசேப்பு தரிசனங்களை பார்த்து எல்லாத்தையும் நான் தான் கிங் ஆஃப் த ஜங்கிளாக போகிறேன்ட்டு இருந்த அந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்திருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு பாவ சோதனை வருது. சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் எப்போ ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறானோ அப்போ தான் அவன் தவறான பாவங்களை நோக்கி ஓடுவானோ. அந்த ஸ்ட்ரெஸ் அந்த நமக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த ஹார்மோன்ஸ் அது பேலன்ஸ் பண்ணுமா. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா எது இவனுக்கு ப்ளஷரை கொடுக்கும்னு அது யோசிச்சு என்ன பண்ணும், அவன் பாவத்துக்கு நேராக போகிறதுக்கான வேயே எப்போ தான் அதிகமாக ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது. யோசேப்புக்கு சுற்றி அவன் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறான். சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லை. அப்போ நைஸாக யார் வலைய விரிக்கிறா? சத்ரு. வேற எங்கேயும் இல்லை, ஒரு சீப்பஸ்டான ஒரு ப்ளஷர் இல்லை. அவர் இருக்கிற அந்த அவருடைய அந்த எஜமானி அம்மா மூலமாகவே அவன் தவறான காரியங்களை செய்ய இது 1 நாள் 2 நாளில் தொடர்ச்சியாக இது நடைபெறுகிறது. ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் யோசேப்பு மனம் மாறுவார் என்று அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல என் தகப்பன் இல்லை, என் தாய் இல்லை, என் சகோதரர்கள் என்னை அவமானப்படுத்தி குழியில் போட்டு இவர்கள் மத்தியில் விற்று போட்டுட்டாங்க. இனிமேல் என்னை தேடி யார் வரப்போகிறா? நான் எங்கே போக போகிறேன்? என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஏதோ
கிடைத்த வரைக்கும் லாபம் என்று அவன் யோசிக்கல. அவர் ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லுவாரு, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? இங்க எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, என் பிரதர்ஸ் என் கூட இல்லை, என் சொந்த தேசம் இல்லை, நான் அடிமையா வந்திருக்கேன், எல்லாமே ஓகே. ஆனா என் தேவன் என் கூட தானே இருக்கிறாரு. என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? இன்றைக்கு அப்படிப்பட்ட உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிற யோசேப்புகளை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். யோபு தன்னுடைய உத்தமத்துல உறுதியா இருந்தார். தன்னுடைய எல்லா இழப்புக்கு மத்தியிலையும் என் தேவன் கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை யோபுவின் மனைவியால சகித்து கொள்ள முடியல. எப்படி ஒரு மனுஷனால இப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தையை சாதாரணமாய் வாசிக்க கூட பயப்படுறோம், அப்படிதானே? அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஐயோ கர்த்தர் எதையும் எடுத்துற போறாரு அப்படின்னு பயத்தோட தானே வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இது கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அவ்வளோ தைரியமாய் சொல்றதுக்கு முடியும்னா அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய உத்தமத்துல உறுதியாய் இருந்தார். உத்தமத்துல உறுதியா யோசேப்பு உத்தமத்துல உறுதியாய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உத்தமத்துல உறுதியாய் நீங்களும் நானும் இருந்தோம்னா கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து, வசனம் சொல்லுகிறது, வலுவாதபடி உங்களை காத்து தம்முடைய மகிமையுள்ள சந்நிதானத்துல மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்த வல்லமை உள்ளவராம். ஆமென். வலுவாதபடி நம்மை காப்பார், ஸ்லிப் ஆகாம நம்மளை காப்பார். நம்மை சாட்சி கெட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறாதபடிக்கு நம்மை காப்பார். யாருமே என்னை குறித்து எதுவுமே பேசக்கூடாதா, பேச மாட்டாங்களா அப்படி நான் சொல்ல வரல. அந்த யோபு கர்த்தருடைய பார்வையில பார்க்கும்போது யோபு குற்றமற்றவராய் இருந்தார். கர்த்தருடைய பார்வை பார்க்கும்போது யோசேப்பு குற்றமற்றவராய் இருந்தார். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் குற்றமற்றவர்களா இருப்பீங்க. ஆமென், ஆமென். நான் எல்லா தப்பும் செய்வேன், கர்த்தர் அவருடைய கிருபையினாலே என்னை மூடிக்கொள்வார், நான் அதை பற்றி பேச வரல. ஆமென். கர்த்தர் அவருடைய கண்கள் நம்மை பார்க்கும்போது நம்ம பலவீனமானவங்க தான், நம்ம இந்த அற்ப மனிதர்கள் தான். ஆனால் அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்பி நம்மை பலவான்களாய் அவர் மாற்றிவிட்டார். நான் திரும்ப அந்த பலவீனங்கிற பேனரை தூக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, அதை சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் சாட்சி கெட்ட காரியங்களில் ஈடுபடுவதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிறதே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? அப்போது அவருடைய கண்கள் பார்க்கும்போது உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறவர்களை அவருடைய கண்கள் தேடுது. இந்த கடைசி காலத்தில், இந்த கொடூரமான காலத்தில் இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சபைக்கு வருகிறோம், ஒருவேளை சபை ஆராதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஒரு சர்வீஸ்க்கு ஒரு 20 minutes இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறோம், ஏதோ சோஷியல் மீடியா போய் பார்க்குறோம். அப்போது நம்ம இப்போ எங்கே உட்காந்துருக்கோம்? சபையில், சர்ச்சில் உட்காந்துருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரியம் வருது அப்படின்னா அதை வீட்டில் நம்ம கேஷுவலாக பார்த்துருப்போம். ஆனால் சபையிலங்கும் போது ஐயோ இது வேண்டாம், ரொம்ப அப்படி மிஸ்லீட் ஆகிற மாதிரி காரியங்கள் வந்ததுன்னா என்ன பண்ணிடுவோம்? ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சும்மாவாது உட்காருவோம். எதுக்காக? சபையில் நமக்குன்னு ஒரு சாட்சி இருக்குது. இதை நான் இங்கே உட்காந்து பார்க்குறேன்னா சபையில் யார் இருக்கா? தேவன் இருக்கிறாரு. இதை பார்த்தா அவருக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. அப்போ நீங்கள் சபையில் உத்தமமாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. அதே தேவன் தானே நீங்கள் உங்கள் ரூமில் யாருமே இல்லாதப்போ தனியாக உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போதும் அதே தேவன் தானே உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அதே தேவன் தானே உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம வீட்டில் கேஷுவலாக என்ன பண்ணுவோம்? எந்த காரியமாக இருந்தாலும் பார்ப்போம். என்ன சொல்ல வராங்க, என்ன புதுசாக வந்திருக்கா, இந்த ஆக்சசரியா, இந்த சாரியா, இந்த காரியமா, கேஷுவலாக என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். ஆனால் அதே இது சபையில் என்ன பண்ண மாட்டோம். மோசே குறித்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பார்த்தோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் நீ சர்ச்சில் என்ன பார்க்குறாரோ அதை தான் அவர் வீட்டில் பார்ப்பார். ஒருவேளை சர்ச்சில் இது பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா அது அவர் வீட்லேயும் என்ன பண்ண மாட்டார்? பார்க்க மாட்டார். சர்ச்சில் இதை பேசக்கூடாது அப்படின்னு லிமிட் பண்ணார்னா அதை வீட்லேயும் அவர் பேச மாட்டார். எங்கும் உண்மை உள்ளவன்னு அர்த்தம் என்ன? அவர் எங்கே போனாலும் அவராக தான் இருப்பார். ஒருவேளை கோபம் வந்து வீட்டில் ஒரு வார்த்தையை பேசுகிறாரு, இந்த வார்த்தையை பேசுகிறாருன்னா அது சபையிலும் அவர் தைரியமாக பேசுவார். அப்படிப்பட்ட வார்த்தையை தான் வீட்லேயும் என்ன பண்ணுவார்? பேசுவார். இன்றைக்கு நம்மளுடைய லைஃப் எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்ம உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? படிக்கிற இடத்துல நமக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்குது, வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்குது, குடும்பத்தில் ஒரு ஃபேஸ் இருக்குது, குடும்பத்துலேயும் நம்ம வீட்டு சைடு ஒரு ஃபேஸ் இருக்குது, மாப்பிள்ளை வீட்டு சைடு ஒரு ஃபேஸ் இருக்குது, இல்லை பொண்ணு வீட்டு சைடு ஒரு ஃபேஸ் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நமக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது, சபையில் ஒரு ஃபேஸ் இருக்குது. எவ்வளோ சகலகல ஆக்டர்ஸாக இருக்கிறோன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ திறமையுள்ளவர்களாக நம்ம நடித்து கொண்டு இருக்கிறோன்னு பார்க்குறீங்களா? இப்படிப்பட்ட நம்மை
வைத்து கர்த்தர் அவருடைய காரியங்களை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாருன்னா அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா? கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, அவருடைய பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கிறது உத்தமம், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரரால் மாத்திரம்தான் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நான் என்னைக்கோ ஒரு நாள் உண்மையா உத்தமமா ஆயிடுவேன், இல்லை ஆண்டவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி கொண்டு, அது உண்மைதான். ஆனால் அந்த உத்தமம் உங்களுடைய முதல் படியிலிருந்து துவங்கணும். இன்றைக்கே நீங்கள் கேஷுவலாக சில காரியங்களை செய்ய பழகிட்டீங்கன்னா நாட்கள் செல்ல செல்ல நிறைய காரியங்களை கேஷுவலுங்கிற பேரில் செய்ய ஆரம்பித்துருவீங்க. கடைசியில் அது உங்களுக்கு கண்ணியாய் மாறிடும். என்னவா மாறிடும்? கண்ணியாய் மாறிடும். சாட்சியை கெடுக்கிறது ஏதோ இன்றைக்கு நினைச்சு நாளைக்கு சாட்சி கெடப்படுகிறது இல்லை. அது உங்களுடைய பிகினிங் பாயிண்ட்ல இருந்தே நீங்கள் வேறு அறுக்கப்பட வேண்டியவைகளை வேறு அறுக்கப்படாமல் விட்டது தான். அந்த களைகள் பிடுங்கப்படாமல் அது தொடர்ச்சியாய் வந்தது தான். இதை நான் சரிப்படுத்தணும்னு நீங்கள் அந்த காரியத்தை குறித்த நினைவே இல்லாமல் அதை வளர்ந்து 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 தான் ஒரு பாயிண்ட்ல அது சாட்சியை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையே என்ன பண்ணிடுது? சீரழிச்சிருது. சத்ருவுக்கு எப்பவுமே அவன் ரொம்ப தந்திரமானவன். அவனுக்கு ரொம்ப அறிவுலாம் கிடையாது, நாலேஜ்லாம் இருக்காது, தந்திரம், கன்னிங்காக செயல்படுவான். அப்போது சின்ன வயசுலேயே அந்த சின்ன களையாக இருக்கும்போதே அவன் என்ன பண்ணிடுவான்? அந்த களையை விதைச்சிட்டான்னா அது வளர்கிற வரைக்கும் உங்களை அப்படியே சேஃபாக என்ன பண்ணுவான்? அது வளரணும்ல, அதனால் அப்படியே சேஃபாக அதை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே வருவான். குறிப்பிட்ட காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவனை கொண்டு ஓகே இப்போ இவனோட சாட்சியை கெடுத்துட்டேன்னா இவரை நம்பி இருக்கிற இத்தனை பேர் என்ன பண்ணிடுவாங்க? பேக் ஸ்லைட் ஆயிடுவாங்க. இத்தனை லட்சம் பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க, அப்போ இவரை டார்கெட் வச்சுக்கலாம். இத்தனை 1000 பேர் இவரை பின்பற்றுறாங்களா, அப்போ இவரை இந்த காரியத்தில் வீழ்த்துனா என்ன பண்ணிடலாம்? இத்தனை ஆத்துமாக்களை, ஒரு பிலீவரை வீழ்த்துனா அவனுக்கு ஒரு பிலீவர் தான் லாஸ். ஆனால் ஒரு ஊழியக்காரரை வீழ்த்திட்டோன்னா அது அவனுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிரும். அவனுக்கு அது ஒரு பெரிய கிராண்ட் பார்ட்டி ஆயிரும். அப்போ யோசிச்சு பார்த்துக்கணும், நான் ஒவ்வொரு நாளும் ஊழியத்தில் நிற்க என் உத்தமத்தில் நான் உறுதியாக நிற்க என்னை திடப்படுத்தி கொண்டே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஆமேன்னு சொல்லலாமா? நான் ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தில் நான் விழுந்துடக்கூடாதுன்னா நான் அதற்கேற்ற பலனை தெய்வ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு குதிகால்களால் செய்ய நிறைய காரியங்களை பிரயாசப்படுறோம். பாஸ்டர் சொன்னாங்க, அது அருமையாக சொன்னாங்க. குதிகால்களால் இதை போய் ஓடி செஞ்சிடணும், இந்த ஊழியத்தை செஞ்சிடணும், அந்த ஊழியத்தை செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும், இப்படி காரியங்களை செஞ்சிடணும். ஆனால் முழங்கால்களில் அது துவக்கப்படலைன்னா அது ஃபெயிலியர் தான். முழங்கால்கள் முடக்கப்படாமல் நம்ம குதிகாலை வைத்து ஓடி பிரயாசப்படுகிற எல்லாமே அது ஃபெயிலியர்லையும் அது ஒரு நஷ்டத்துலையும் தான் போய் முடியும். அப்போது ஊழியர்களாக இருக்கிற நம்ம எப்போதுமே நம்ம கண்ணு முன்னாடி யோபுவும் யோசேப்பும் நிறுத்தப்பட வேண்டும், உத்தமத்தில் உறுதியா. இன்னொரு நபர் இருக்கிறார் வேதத்தில், ரொம்ப அருமையான ஒரு நபர், காலேப். அவர் வேதத்தில் 3 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 3 இடத்துல 3 இடத்துலையும் உத்தமன்கிற வார்த்தை வந்திருக்கும். ஆமீன். உத்தமன் காலேபா, அவர் உத்தமன். இங்கிருந்து போய் எகிப்து தேசத்திலிருந்து பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அப்போது ஓரளவுக்கு பெரிய பெரிய போர்களை எல்லாம் முடித்து கிட்டத்தட்ட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போது ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி, சரி நம்ம போய் சுதந்திரிக்க போகிற தேசம் பக்கத்தில் வந்துருச்சு, ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, இது அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, போய் பார்த்துட்டு வாங்க அங்கே எப்படி இருக்குன்னு. அவர் கூட சென்ற 10 பேர் அந்த கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை குறித்து பயமுறுத்துகிற காரியங்களையும் தவறான காரியங்களையும் என்ன பண்ணுறாங்க? ஜனங்களுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்போ யோசேப்பு காலேப் இந்த 2 பேர் மாத்திரம் அந்த தேசத்தை குறித்து நல்ல காரியங்களை சொல்கிறாங்க. இன்றைக்கு காலேப் அந்த இடத்துல ஆண்டவர் கண்களில் உத்தமனாய் காணப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்து நன்மையான காரியங்களை காலேப் என்ன பண்ணாரு? பேசினார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அவர்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை குறித்து ஜனங்களுக்குள்ள நம்பிக்கை ஊட்டுகிற காரியங்களை என்ன பண்ணாங்க? பேசினாங்க. இவங்க 12 பேரும் ஒரே இடத்த தானே போய் பார்த்தாங்க, ஒரே மாதிரி காரியங்களை தானே போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் இவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்ததில்ல. அப்போது உத்தமத்தில் ஒருத்தர் நாம் உறுதியாக நிற்கணும்னு நினச்சோன்னா நம்முடைய பார்வை மற்றவர்களுடைய பார்வை போல அல்ல, நம்முடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கணும். ஆமேன்.
எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு காரியத்தை அதை மாம்ச பிரகாரமாய் பார்க்கவும் முடியும், ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கவும் முடியும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, இல்லை ஊழியத்தில் ஒரு பிரச்சனையா, அது மாம்ச பிரகாரமாய் உங்களால் பார்க்க முடியும், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பார்க்க முடியும். ஒரு பிலீவர் உங்கள் இடத்துல வருகிறாங்களா, ஒரு காரியங்களை தெரிவிக்கிறாங்களா, அதை 2 விதமாக உங்களால் பார்க்க முடியும். எதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க, எதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்கு நீங்கள் போய் சேருவீங்களா சேர மாட்டீங்களாங்கிறது. உங்களுடைய பார்வை அது கீழானவைகளை அல்லாமல் மேலானவைகளை பார்க்கிற பார்வையாக இருந்ததுன்னா சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள்ளே சரியாய் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, போய் சுதந்திரிச்சிடுவீங்க. அப்போது உத்தமத்திலே நின்ற 3வது நபர் யார்? காலேப். ஒருவேளை நம்ம 50 வருஷம் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 50 வருஷம் நம்முடைய சாட்சியை காத்து கொண்டு பல நன்மையான காரியங்களை செய்திருந்தாலும் அந்த 50வது வயசில் ஏதோ ஒரு சாட்சி குறைவான ஒரு காரியம் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம முன்னாடி வாழ்ந்த அவ்வளோ சாட்சியும் ஒரே ஸ்ட்ரைக்கில் என்ன ஆயிரும்? டோட்டல் டேமேஜ். அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணவே தேவன் மன்னிப்பார் மறப்பார். மனிதர்கள் ஒருபோதும் மன்னிக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. மன்னிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. சில வேளை மன்னித்தாலும் மறக்க மாட்டாங்க, அப்படித்தானே? தெய்வ மனுஷர்கள் கிருபை பெற்றவர்கள் மறக்கலாம், ஆனால் எல்லா சூழ்நிலையும் நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. தேவன் மன்னிச்சு மறந்துடுவார், உங்களை ஏற்றுக்கொள்வார், கிருபை தருவார், ஏன்னா அவர் தேவன். ஆனால் நம்ம ஊழியம் செய்ய போகிறது இந்த உலகத்தில். அப்போ மனிதர்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். யோபுவுக்கு அது இருந்தது, ஊரில் அவருக்கு சாட்சி இருந்தது, மனைவி கிட்ட சாட்சி இருந்தது, தேவனிடத்துல சாட்சி இருந்தது. இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்குது? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஒரு ஆமீன் சொல்லலாமா? சாட்சியை காத்து கொள்ள நான் விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவருக்காக ஒரு நல்ல சாட்சியோடு நான் ஒரு வாழ்க்கையை வாழணும், நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள், ஊழியம் செய்ய விரும்புகிற நாம் கவனிக்க வேண்டிய 3 விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய 3 மிக முக்கியமான விஷயம் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுறாரு. முதலாவது என்ன பண்ணணுமா? நல்ல போராட்டம் பண்ணணுமா. என்ன போராட்டம் பண்ணணுமா? ஆண்டவருக்காக ஒரு பயங்கரமான ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிற நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்னது? நல்ல போராட்டம் பண்ண வேண்டும். நல்ல போராட்டம்னா என்ன? நம்ம செய்தி ஏற்கனவே கேட்டிருக்கோம். நல்ல போராட்டம்னா என்ன? தேவனுக்காக தேவனோடு இணைந்து போராடுறது தான் நல்ல போராட்டம் அப்படின்னு. ஸோ நல்ல போராட்டம் எதற்காக நல்ல போராட்டம் போராடணும்னா, சுத்தமான இருதயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம போராடுறோம் இல்லையா? எனக்கு இந்த காரியத்தில் இந்த ஒரு பிரச்சனை, அதை நான் மேற்கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். ஏன்னா என்னுடைய இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளணும்னு நான் நினச்சேன். அதை காத்துக்கொள்ளக்கூடாதபடிக்கு இந்த காரியம் வருது. அதை மேற்கொண்டு என் இருதயத்தை நான் சுத்தமாக காத்து கொண்டுட்டேன். அப்போ நான் அந்த போராட்டம் போராடுறேன் இல்லையா, அந்த பிரச்சனையை தாண்டி வர, அதுதான் என்னது? நல்ல போராட்டம். நல்ல போராட்டம் எதற்காக போராடுகிறோம்? என் இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்றதுக்கு, இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்றதுக்கு. இந்த நல்ல போராட்டம் என்னைக்கெல்லாம் பண்ணலாம்? என்னைக்கெல்லாம் பண்ணலாம்? நீங்க பண்ணலைன்னா அன்னைக்கு சுத்த இருதயம் எப்படி ஆயிரும்? அவலட்சணமான அசுத்தமான இருதயமா மாறிடும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இருதயமே எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இருதயத்தை மாதிரி ஒரு கேடுள்ள ஒரு அவயவம் வேற எந்த அவயவமும், வேதம் அதை சொல்லும், மகா கேடுள்ளது, ரொம்ப 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 கேடுள்ள ஒரு அவயவம். அந்த இருதயத்தை நாம் சுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம போராடணும். எங்க போராடணும்? பாவமான ஒரு காரியம் இதை பார்க்குறதுக்கு டிவியில் ஏதோ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கத்திரிக்கு பிரிவு இல்லாத ஒரு சீரியல் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, போய் சீரியல் வச்சவங்ககிட்ட போய் போராடுறது இல்லை. அந்த பாவ சோதனைகள் வரும்போது, சில காரியங்கள் நமக்கு முன்பாக நிறுத்தப்படும் போது, இதுவா அதுவா கன்ஃபியூஸ் ஆகும்போது, சத்துரு நமக்கு வலைகளை விரிக்கிறான். இதை மேற்கொண்டு போராடுகிற இடம் எது? தேவ சமூகம்.
தேவ சமூகத்தில் ஒருவேளை அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவங்கன்னா காலையிலே சங்கீதம் 101 தாவீது சொல்லுவார், என் சத்துருக்களை அதிகாலமே சங்கரிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். காலையிலேயே அந்த வார்ஃபேரை நான் முடிச்சிருவேன். எனக்கு எதிராக சத்ரு எங்கெங்க கண்ணிகளை வைக்கிறான், என் சுத்த இருதயத்தை கெடுக்க, என் இருதயத்தில் உள்ள காரியங்கள் அதை கெடுக்க என்னென்ன ட்ராப்ஸ் வைக்கிறானோ அதை காலமே தேவ சந்நிதியிலிருந்து அதை என்ன பண்ணிடுவேன், அதை ஜெயித்து விட்டுருவேன், அதை நிர்மூலமாக்கிட்டு அப்புறம் தான் நான் என் வேலைக்கே வருவேன். ஸோ அப்படிப்பட்ட போராட்டம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் போராடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் முதலாவது நீங்கள் போராடிட்டீங்கன்னா அதற்கான பலனை பெற்றுக்கொள்வீங்க. ரெண்டாவது, மனிதர்கள் முன்னாடி நீங்கள் எஸ் அண்ட் நோன்னு சொல்லியே என்ன பண்ணிடலாம், அதை ஸ்கிப் பண்ணி வந்துடலாம். மனிதர்களோடு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனோடு போராட அந்த டைமை கொடுக்கலன்னா தான் இங்கே மனிதர்களோடு போராடி அது நம்ம தோற்று போய் கொண்டு இருப்போம். அப்போது நம்ம நல்ல போராட்டம் ஒவ்வொரு நாளும் பண்ணணும்னா எதற்காக, நம்முடைய இருதயத்தை குற்றமற்றதாய் சுத்தமானதாய் அதை காத்து கொள்ளணும். இதற்காக ஒவ்வொரு நாளும் நம்ம போராடணும். ரெண்டாவது, அந்த வசனத்தில் 1 தீமோத்தேயு 1:18 அந்த வசனம் சொல்லுகிறது, நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நல்ல போராட்டம் பண்ணணுங்கிறது அட்வைஸ் இல்லை, என்னதான் அது, கட்டளை. நீ அதை பண்ணுனாதான் உண்டு. என்னது, நல்ல போராட்டம் பண்ணுனாதான் சுத்தமாய் இருதயம் காக்கப்படும். இருதயம் சுத்தமாய் காக்கப்பட்டால்தான் உங்கள் சாட்சி என்ன பண்ணப்படும், காக்கப்படும். இருதயம் சுத்தமாக காக்கப்பட்டாதான் கர்த்தருக்கு ஒரு உத்தமமான ஒரு ஊழியத்தை நம்மளால செய்ய முடியும். கர்த்தருடைய பார்வையில் ஒரு உத்தமமான வாழ்க்கையை வாழ முடியும், உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ரெண்டாவது, விசுவாசம் உடையவனாயிரு. ரெண்டாவது என்னது, விசுவாசம். என்ன விசுவாசம்? அந்த முன்பகுதி சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1:18, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே. நம்மை குறித்து கர்த்தர் நிறைய தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் உங்களுக்குன்னு பிரத்யேகமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். லாங் டேர்மாக அது பரிபூர்ணமாக உங்கள் லைஃப் டைமில் நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். அப்பப்போ நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். அந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை செலுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நீங்கள் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றணும்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்பப்போ எரிகிற அந்த விளக்குகள் போல, இருளான ஒரு பாதையில் அங்கங்கே சில விளக்குகள் எரிஞ்சதுன்னா நம்முடைய பாதை தவறாமல் போகிறோம். அப்படி தானே? சில இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்குது, அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன அது சின்ன வெளிச்சமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு மற்ற நேரத்தில் பெரிய பெரிய லைட்ஸுக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சின்ன வெளிச்சம் அந்த இருளை கடந்து போகிறதற்கான ஒரு ஒளியை நமக்கு கொடுக்குது. அதே போல் கர்த்தர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், நம்முடைய குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நம்ம விசுவாசிக்க சில இருளான பாதைகள் வழியாக கடந்து போகும்போது, சில வேளைகள் அந்த உத்தமம் எது அப்படின்னு தெரியாமல் நம்ம திணறும் போது இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு வழி செய்து விடும். ஆமென். இந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த வழியை நம்ம என்ன பண்ணிடும், நடந்து கடந்து போக அது உதவி செஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிற நீங்கள் உங்களை குறித்து தேவன் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுதி வைத்து ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் எழுதி வச்சு ஜெபிக்கிறீங்க? கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் எழுதி வச்சு ஜெபிக்கிறீங்க? பெரிய பெரிய தேசங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை நம்ம சபையில் ஜெபிக்கிறோம், அப்படிதானே? ஆண்டவர் தேசத்துக்கு கொடுத்த காரியங்கள் சாட்டர்டேஸில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஊழியத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எழுதி வச்சு ஜெபிக்கிறோம், சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுக்கான தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணாதானே மற்றவர்கள் உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் கர்த்தருடைய ஊழியர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்குது. அப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வேல்யூ பண்ணுறவங்களாக இருந்தால் அதை எழுதி வச்சு, ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார், ஏன்னா சொன்னவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம்னு நீங்கள் அவரை கனப்படுத்துகிற விதமாக என்ன பண்ணியிருக்கணும், அதை எழுதி வைத்து அதற்காக ஜெபிக்கிற அனுபவம் இருந்ததுன்னா கர்த்தர் பார்ப்பார், என் வார்த்தையை என் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கனப்படுத்துறாங்கன்னு கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், அந்த வார்த்தையின்படியே நடத்தி அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்றைக்கு நிறைய வார்த்தைகள் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் நிறைய வார்த்தைகள் நமக்கு மறந்தே போயிடுச்சு. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாக நம்ம கேட்டது. நிறைய ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் பேசியிருப்பார். நீங்கள் பர்சனலாக பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் பர்டிகுலராக பேசியிருப்பார். சில பேர் பைபிள் படிக்கும்போதே
இந்த வசனமா இது அவங்களுக்கு ஆண்டவர் அன்னைக்கு பேசினாங்க, இந்த வசனமா இது சபைக்கான வாக்குத்தத்தம், இது போன மாதம் வாக்குத்தத்தம், இதை நம்ம டிசைன் பண்ணோம். இப்படி தான் வசனத்தை என்ன பண்ணுறாங்க. அது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. ஆமேன். அது இன்பர்சனாக எடுத்துக்கணும். பைபிள் ஆண்டவர்னு வந்துருச்சுனாலே அங்கே யாருக்குமே என்ன பண்ண கிடையாது, ஷேரிங்கே இடம் கிடையாது. ஷேரிங் இஸ் கேரிங், கேரிங் இஸ் ஷேரிங்லாம் எங்கே? உலகத்தின் காரியத்தோட. ஆண்டவர்னு வந்துருச்சுன்னா ஆண்டவரும் ரொம்ப பொசசிவாக இருப்பார், நீங்களும் பொசசிவாக இருக்கணும். அதை எதிர்பார்ப்பார். ஆமேன். அந்த இடத்துல எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, எங்கள் பாப்பா, ஒய்ஃபு, பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் ஜெபிங்க, அதுக்கு ஒரு டைம். ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்குமான பேச்சுவார்த்தை உங்கள் 2 பேருக்கும் மட்டும்தான். ஆமேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு அனுப்பிட்டாருன்னா அது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான டீலிங் தான். அதில் 3வது பர்சன் வர்றதுக்கு ஆண்டவரும் விரும்ப மாட்டார், நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஆமீன். அப்போது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை, அது கர்த்தர் என்னை குறித்து சொல்லியிருக்கிறார். சின்ன வார்த்தையாக இருக்கலாம், அந்த வார்த்தையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லாமல் ஏதோ நார்மலாக ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கலாம், ஒரு கட்டளை மாதிரி இருக்கலாம். எழுதி வச்சு, ஏசப்பா இதில் நான் என்ன சீர்படணும் எனக்கு சொல்லுங்கள். ஹானர் பண்ணிங்கன்னா கர்த்தர் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பாராமே. இந்த வேதத்தின் எழுத்துக்களை கணம் பண்ண இதை கணம் பண்ணவங்க யாருமே கனவீனப்பட்டு போனதே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? அப்போது நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகள், தீமோத்தேயுக்கு அதான் பவுல் சொல்கிறாரு, உன்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இருக்குல்ல, சில இருளான பாதைகளில் அந்த தீர்க்க தரிசனங்கள் தான் விளக்காக இருந்து உன்னை நடத்த போகுது. அதனால் அந்த தீர்க்க தரிசனங்களை நீ எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், யோசித்து அதை விசுவாசமாய் அதை பின்தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வது ரொம்ப முக்கியமானது அந்த வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 1:18, அதில் கடைசியா, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஆமென். இதுதான் இன்னைக்கு கான்செப்ட், நல் மனசாட்சி. இன்னைக்கு நம்முடைய சாட்சியை கெடுக்க சத்துரு போராடும் போது, நம்ம கெடுக்கப்பட்ட சாட்சியை எக்ஸ்டர்னலாக சரி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். நீ அன்றைக்கி பொய் சொல்லிட்ட இந்த காரியத்தில் அப்படின்னா, நான் பொய் சொல்லலை, இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அதனால் அப்படி அது பொய் தான், ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் அப்படி இப்படி சொல்லி கடைசியில் நான் சொல்ல வந்தது பொய் இல்லை, அது பிளாக் லை, அது ஒயிட் லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பொய்களை பிரித்து அதுக்கு பகுத்தாராய்வு பண்ணி அதுக்கு ஒரு ரிசர்ச் அவுட்புட் கொடுத்து கடைசியில் என்னதுன்னா நல்லவன். அதுக்கு தான் அவ்வளோ ட்ரை பண்ணுறோம், அப்படி தானே? நான் ரொம்ப நல்லவன், நான் அந்த இடத்துல இந்த காரியத்தை நான் யோசிச்சு மீன் பண்ணியே நான் என்ன பண்ணல, பேசலை, நீங்கள் தப்பாக அதை என்ன பண்ணிட்டீங்க, மீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ அப்படி நம்ம பக்கம் விழுந்த அந்த அவப்பெயரை தூக்கி எங்கேயோ தூக்கி போட்டு போகிறோன்னு நம்ம நினைக்கிறோம். தேவனுடைய பார்வையில் நம்ம குற்றம் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறு செய்த யாருமே தன்னுடைய தவறை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு போய் என்ன பண்ணல, நிற்கலை. யார் அதை சரண்டர் பண்ணாங்களோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தாவீது தன்னுடைய தவறை பகிரங்கமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரத்தில் போய் நிற்கிறார், அவர் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறார். யோபு அவ்வளோ காரியங்களை செய்துட்டு கடைசியில் அவ்வளோத்தையும் கம்ப்ளீட்டாக ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிற ஒன்றும் தடைப்படாதப்பான்னு சரண்டர் பண்ணுறாரு. ஆண்டவர் நீ உன் நண்பர்களுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். யோசேப்பு அவருடைய செய்து எனக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி ஒரு காரியத்தில் நான் இவ்வளோ காரியத்துக்கு மத்தியில் தான் இந்த பிரச்சனையை ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. அவன் விட்டு விலகி ஓடிட்டு தன் உத்தமத்தை காத்துக்கொள்ளணும், அதுதான் அவங்களுக்கு வைராகியமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியே நம்முடைய காலங்களை நம்ம ஓட்டி கொண்டு இருக்கிறோம். இது நான் செஞ்சது சரிதான், நான் பார்த்தீங்களா, நான் அன்னைக்கே சொன்னேன், நான் செஞ்சது சரிதான், இதையே சொல்லி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதே நம்மளுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் அதை விரும்பலை நம்ம இடத்துல. ஒருவேளை தவறு நடந்துருச்சா அதை ஒப்புக்கொண்டு மூவ் பண்ணுறது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம ஊழியர்களாகி நமக்கு ரொம்ப 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 அவசியமான ஒன்று என்னது, நம்ம செஞ்ச ஒருவேளை தவறு நடக்காமல் காத்து கொள்ள வேண்டியது, கர்த்தருடைய கிருபைக்குள்ள நம்மை அடங்கி காத்திருக்க பண்ண வேண்டியது நம்ம மேலே விழுந்த கட்டளை, அது கடமை. ஏதோ தவறுகள் நம்ம இயல்பாக ஏதோ ஒரு காரியங்களை தவறிட்டோம் அப்படின்னா அதை ஒப்புக்கொண்டு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுகிறத தான் வேதம் நமக்கு என்ன பண்ணுது, சொல்லி தருகிறது. இது தேவனுடைய கரத்தில் இருக்கு. நியாயம் செய்வது, நியாய தீர்ப்பு கொடுப்பது தேவனுடைய கரத்தில் இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை தூக்கி கொண்டு சுத்துறோம். நான் செஞ்சது கரெக்டு தான் ப்ரூவ் பண்றதுக்கே ஒரு வாரம் ஜெபிக்காம என்ன பண்றோம்,
இது அதையும் ப்ரூஃப்ஸ் தேடி அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். இல்லை, கர்த்தர் அதை எதிர்பார்க்கல, கர்த்தர் அதை என்ன பண்ணலை, விரும்பவில்லை. இந்த இடத்துல பவுல் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, நீ நல் மனசாட்சி உடையவனாயிரு. உங்க வெளியில உங்க சாட்சி காக்கப்படணும் என்றால், தேவனுடைய பார்வையில நீங்க சாட்சி பெறணும்னா உங்க மனசு நல்ல மனசுன்னு உங்க மனசே உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ஆமேன். யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியுமா தெரியாதா நம்ம செஞ்சது தப்பா கரெக்டான்னு? கர்த்தர் நமக்கு அது ஒரு அலாரம் மாதிரி வச்சிருக்கிறாரு, மனசாட்சி. அப்படிதானே? அது சென்சார். தப்பா ஒன்று செஞ்சிட்டோம்னா அதுவே நம்மளை சாகடிச்சிடும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் சென்சார் என்னது? மனசாட்சி. அந்த மனசாட்சி அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வெளியேற பெற்ற கிஃப்ட். கர்த்தரிடத்துல ஒரு நம்முடைய மனசை காமிக்கும் போதும் சரி, பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறதுக்கும் சரி, அது ஒரு ப்ரொடெக்டிங் அலாம் மாதிரி. இது இந்த நல் மனசாட்சி நமக்குள்ளே தெரியும். ஒரு தவறான காரியம் செய்யும்போது, தவறான இடத்துக்கு போகும்போது, அந்த சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும்போதே அதை சப்மிட் பண்ணி அந்த இடத்துல ஒருவேளை இங்கே போக வேண்டாம்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதை உடனே கீழ்ப்படியே உங்களை அர்ப்பணியுங்கள். உடனே அதற்கு செவி கொடுத்து அதற்கு என்ன காரியம், சொல்யூஷன் என்னங்கிறத தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, அந்த மனசாட்சியை ஆக்டிவேஷன்லேயே வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நல்ல போராட்டம் பண்ணணும், சுத்தமான இருதயத்தை பெற்றுக்கொள்ள போராடணும். இந்த நல் மனசாட்சியை காத்து கொள்ளவும் நம்ம போராட்டம் பண்ணணும். ஏன்னா நம்ம சில காரியங்கள் செய்யும் போது அதை மீறி மீறி செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் அது தவறான காரியத்தை செய்யும் போது அந்த அலாரம் என்ன ஆயிரும்? டெட் ஆகி போய் கிடக்கும். அது இண்டிகேஷனே என்ன பண்ணது? ஆமாம், இதை விட பெரிய பெரிய காரியத்தெலாம் செஞ்சுட்டு வந்துட்டேன், இப்போ என்ன உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு அதுவே என்ன பண்ணும்? மோட்டிவேஷன் பண்ணும். ஆமே. அப்போ அந்த நல் மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டியது, அதற்காக நம்ம போராடணும். நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படுகிறது எப்படி, இதற்கான வழி எப்படி, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணுமா, மனிதர்களிடத்துல ஒப்புரவாகணுமா, அந்த ஆவியிலிருந்து நம்மளுக்கு சில ப்ராம்ஸ் வருது இல்லை, இதை செய் இதை செய்யாத சில காரியங்கள் ஆண்டவர் பேசுகிறார்ல, அதை கவனிப்பதற்கு நம்முடைய மனசாட்சியை சுத்தமாய், நம்முடைய மனசாட்சியை தெளிவாய் காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நல் மனசாட்சியை சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த 1 தீமோத்தேயு 1:19 அந்த வசனம் வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணிட்டாங்களா, உள்ள நல் மனசு கிடையாது. ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனசு கிடையாது. ஒருத்தர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறாருன்னா அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லை. ஒருத்தர் இன்னைக்கு நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாருன்னா அதை சகித்து கொள்ள முடியல. ஒருத்தருக்கு அப்ரிசியேஷன் கிடைக்க, இன்க்ரிமெண்ட் கிடைக்குன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனது பக்குவம் இல்லாமல் உள்ள புகஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் அது வெளியில் ஒரு நாள் என்ன பண்ணி தான் ஆகும். அது வெளியில வரும்போது, அது நிறைய நாள் உள்ள ஸ்டஃப்பா இருக்கும்போது வெளியில வரும்போது எப்படி தான் வரும்? பல காரியங்களை உடைத்து சிதற பண்ணிட்டு தான் வெளியில வரும். அப்போதான் சாட்சி கிடப்படுகிறது. அப்போ நல் மனசாட்சி உள்ள இருக்கிற மனசை நம்ம சுத்தமா காத்து கொள்றதுக்கு சின்ன சின்ன காரியங்கள்லேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கிறோம்னா சாட்சி என்ன பண்ணப்பட்டுரும்? காக்கப்பட்டுரும். அந்த சாட்சியை காத்து கொள்றதுக்கு நீங்கள் வெளியில் உள்ள பேனர், வெளியில் உள்ள இங்கே தான் லீக்கேஜ் ஆகுது, இங்கே தான் பிரச்சனை ஆகுதுன்னு வெளியிலேயே ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. உள்ள உங்கள் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள வைராக்கியமாக இருங்க, வைராக்கியமாக இருங்க. அது வெளியில் யாருக்கும் தெரியாது. வெளியில் யாருக்குமே நீங்கள் உங்கள் மனசை சுத்தமாக வைக்கிறதுக்கு போராடுகிறது மனிதர்களுக்கு தெரியாது. உங்கள் க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கும் தேவனுக்குமான அந்த போராட்டம், அது நல்ல போராட்டம். அது வெளியில் தெரியாது, ஆனால் அதனுடைய கனிகள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஒரு ஆமே. அந்த கனிகள், நல் மன சாட்சியிலிருந்து ஒரு கனி வெளியில் வருதில்ல, அந்த கனியை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை கெடுக்க எவ்வளோ பெரிய சத்ருவின் சேனை வந்தாலும் அதை கெடுக்க முடியாது. ஏன்னா அதோட பவர் அப்படி. ஆமேன். அந்த நல் மன சாட்சியை தான் அந்த யோபுக்குள்ளே காணப்பட்டது, யோசேப்புக்குள்ளே காணப்பட்டது. அவங்க ஒரே நாளில் இந்த பாவம் வேண்டாம் அப்படி சொல்லி நல்ல பேர் வாங்கலை. தங்கள் மனசை ஒவ்வொரு நாளும் சுத்தமாக, அதில் அழுக்கு பற்றக்கூடாது, அதில் கரை பற்றக்கூடாது. ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பற்றும், அப்படியே எதை வச்சு க்ளோஸ் பண்ணணும், எதை இது பண்ணணும், கவர் பண்ணி அப்படி பண்ணி. ஏன்? அதோட விலை அவ்வளவு பெரியது. அவ்வளோ கிரையம் கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன். அப்போ உங்கள் இருதயம் அது அவ்வளோ விலையேற பெற்றது. அதுதான் உங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட சாட்சி சொல்ல போகுது. உங்கள் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள இந்த கரையான இந்த உலகத்தில், மாயமான இந்த உலகத்தில்
எப்பொழுது உங்களை விழத்தல்லாம் என்று தீவிரித்து கொண்டிருக்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்தமாய் காத்துக்கொள்ள. இது வெளியில தெரியவே தெரியாது. இதுக்காக நீங்க பிரயாசப்படுறது, நீங்க கண்ணீர் வெடிக்கிறது, ஆண்டவருடைய பாதத்தை நம்பி இருக்கிறது தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும், அதற்கான பலனை நீங்க பார்க்கும்போது அது உங்களால கம்பேர் பண்ணவே முடியாது. எந்த காரியத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அதை யாராலையும் கெடுக்க முடியாது. கடைசியில் அதை யாராலும் திருடவும் முடியாது. யாராலையும் அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. என்னப்பா நேற்று வந்தால் இன்னைக்கு ஷைன் ஆனா நாளைக்கு அவன் இல்லை அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா இதை நீங்கள் கல்டிவேட் பண்ண அவ்வளோ கரையம் செலுத்தியிருக்கீங்க. ஆமென். அப்போது சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளி விட்டு என்ன பண்ணிட்டாங்களாம்? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. இந்த நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளாம சில கிருபைகள், சில வரங்கள், சில காரியங்களை வச்சு சும்மா நல்ல க்ளோயிங்காக வெளியில தெரிந்த சிலர், இந்த நல் மனசாட்சியை குறித்த அந்த கான்சியஸ் இல்லாததுனால, அந்த காரியங்களை குறித்த கவனம் இல்லாததுனால ஒரு பாயிண்ட்ல அவங்க பேர் இல்லாமே போயிடுது. அவங்க ஒரு பாயிண்ட்ல விசுவாசத்தை விட்டே வழுகி போயிடுறாங்க. ஒரு பாயிண்ட்ல விசுவாசமாகிய கப்பலை அவங்க மாத்திரம் இல்லை, அந்த கப்பலில் பயணித்த ஒட்டுமொத்த பேரையும் சேதப்படுத்தி கடந்து செல்றாங்க. இப்போ கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது இந்த நல் மனசாட்சி. இந்த நல் மனசாட்சியை கெடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த நல் மனசாட்சியை கெடுக்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஜஸ்டிஃபையிங் சின். ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டோம், நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறேன்ல. நான் சொல்ல வர்றது புரியுது தானே? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சது தப்புன்னு தெரியும், இல்லை நான் செஞ்சது தப்பு இல்லை, இது தப்பு மாதிரி கரெக்ட் அப்படின்னு நியாயப்படுத்துவது. நான் செஞ்ச தவறை நியாயப்படுத்துவது, ஜஸ்டிஃபையிங் சின். நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு நாள் உங்கள் நல் மனசாட்சி கெடுகிறதோட உங்கள் விசுவாசமாகிய கப்பலும் சேதப்படும்.